அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1/5/2024 புதன்கிழமை. இன்று திருவோண விரத நாள், தேய்பிறை அஷ்டமி நாள். இன்று குரு பெயர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற வியாழ மாற்றம் நடைபெறுகின்ற நாள். இன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மாலை 5:19 அளவிலும், திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்று மதியம் 1 மணி அளவிலும் குரு என்று சொல்லப்படுகின்ற வியாழ பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாற்றமடைகின்றார். இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் பெருமாள் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் நாள். இன்று அதிகாலை 3:10 வரை சப்தமி திதி உள்ளது. அதன் பின்னர் அஷ்டமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 1:42 வரை உத்திராட நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் திருவோண நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் பகல் 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, குருவால் வியாழ பகவானால் இதுவரை இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாம் இன்று முதல் உங்களுக்கு விலகும். மேஷராசியிலிருந்து அவர் ரிஷபராசிக்கு மாறுவதால் உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி. இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும், அந்யோன்யம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாள். மாணவர்களுக்கு பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் அற்புதமான பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. ரிஷபராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நடைபெறும் குரு மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற வியாழ பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு, மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வியாழ பகவான் வருகின்றார். அடுத்த 1 வருஷ காலத்திலே பொதுவாகவே எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். இன்று திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதிலே சில தடைகள், தாமதங்கள் ஏற்படும். கடன் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். அதே போல மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீட்டிலுள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு தந்தை வழி உறவுகளால் சில நெருக்கடிகள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெற, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். நடக்காது என்று தெரிஞ்சு சில விஷயங்களை பற்றி கவலைப்படுவதில் அர்த்தம் இல்லை. அடுத்து என்ன நடக்குமோ அதை பற்றி யோசித்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய நாள். இன்று நடைபெறும் இந்த
வியாழ மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற குரு பயிற்சியிலே அடுத்த ஒரு வருஷ காலம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வியாழ பகவானால் சில அனுகூலம் குறைந்த பிரதிகூலமான பலன்கள் வருவதற்கு வாய்ப்புள்ள காலப்பகுதி. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும், கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போவது நல்லது. மறுமணத்துக்காக காத்திருப்பவர்கள் வரன்கள் விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல வியாபாரிகள் ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெற தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. கடகராசி என்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். சில பொருட்களை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். மறதியால் அலுவலகத்திலே அதிகாரிகளின் கண்டிப்புக்குள்ளாவீர்கள். வீட்டிலே ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை ஏற்படும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கடன் வாங்கியவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இன்று நடைபெறும் இந்த குரு பெயர்ச்சி வியாழ மாற்றத்தினால் உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷ காலத்திற்கு சுப பலன்கள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும். விவசாயிகளுக்கு அற்புதமான காலம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளியம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. புது வியாபாரம் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். இன்று நடைபெறும் என்ற குரு மாற்றம் அல்லது வியாழ மாற்றம் குரு பயிற்சி அடுத்த ஒரு வருஷ காலம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டிய காலம். ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கடன் விஷயத்திலும் எச்சரிக்கை தேவை. சொந்த பந்தங்கள் அல்லது வீட்டில் உள்ளவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய காலப்பகுதி. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தந்தை வழி உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து சேரும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஐடி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசியாதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களை ஏற்றம் தரும் நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குழந்தைகள் பிள்ளைகளால் பெற்றோர் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இதே போல வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு திடீர் லாபங்கள் ஏற்படும். நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஜவுளிக்கடை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். இன்று நடைபெறுகின்ற இந்த வியாழ மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற குரு பெயர்ச்சி அடுத்த ஒரு வருஷ காலப்பகுதிக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலம். குரு பகவானால் சுபகாரியங்கள் வீட்டிலே நடைபெறும். சுபகாரியங்களிலே பங்கு பெறுவீர்கள். சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவீர்கள். தொழில் தொடங்க நினைப்பவர்கள் சுயஜாதகத்தின் அடிப்படையிலே நல்ல தசாபுத்தி நடைபெற்றால் புது தொழில் தொடங்கலாம், தொழிலை விரிவுபடுத்தலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கிய விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. சாப்பாட்டு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு.
இன்று நடைபெறுகின்ற வியாழ மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற குரு பயிற்சியிலே அடுத்த ஒரு வருஷ காலப்பகுதியிலே குறிப்பாக மாணவர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். சிந்தனை தவறாமல் படிக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொழிலதிபர்கள், வியாபாரிகள் கடன் விஷயத்திலே இந்த ஒரு வருஷ காலத்திலே கவனமாக இருக்க வேண்டிய காலப்பகுதி. அரசு ஊழியர்களுக்கு அல்லது வங்கி, இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில சிக்கல்கள், பிரச்சனைகள் வரக்கூடிய காலப்பகுதி. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய காலமாகவும் இந்த ஒரு வருஷ காலம் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. விருச்சிக ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வரும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இன்று நடைபெறுகின்ற வியாழ மாற்றம் அல்லது குரு பயிற்சி ஆனது அடுத்த ஒரு வருஷ காலப்பகுதியிலே பல நன்மைகளை தரக்கூடிய காலம். அமைதியாக, பொறுமையாக இருந்து சாதிக்க வேண்டிய காலம். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலே சென்று வேலை செய்ய விரும்புபவர்கள் அல்லது வெளிநாட்டிலே செட்டிலாக விரும்புபவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய காலமாக அடுத்த ஒரு வருஷ காலம் உள்ளது. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வரும், கவனமாக கையாள வேண்டும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நடைபெறுகின்ற இந்த வியாழ மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற குரு பயிற்சி காலத்திலே அடுத்த ஒரு வருஷ காலத்திலே உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே பொதுவாக கவனமாக இருக்க வேண்டும். உடலிலே சின்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாகவே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. சாப்பாட்டு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாகவும் கண்ட்ரோலாகவும் இருக்க வேண்டிய காலப்பகுதி. இந்த குரு பயிற்சி அல்லது குரு மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஒரு வருஷ காலப்பகுதியிலே வீண் விரயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குழந்தைகள், பிள்ளைகள் மற்றும் கணவன் என்றால் மனைவி, மனைவி என்றால் கணவன் அவர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் உள்ளது. சகோதரர்களிடம் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புள்ள காலம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். உற்சாகமாக இருப்பீர்கள். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். சகோதரிகளால் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நடைபெறுகின்ற இந்த வியாழ மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற குரு பயிற்சி காலத்திலே அடுத்த ஒரு வருஷ காலத்திலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையிலே பல முன்னேற்றங்கள் ஏற்படும். 7.5 சனி காலமாக இருந்தாலும் குரு பகவானால் சில சுபகாரியங்கள் நடைபெறும். சொந்தமாக வீடு, இடம், நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற காலப்பகுதி. தொழிலை விரிவுபடுத்த நினைப்பவர்கள் அல்லது புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள், வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க விரும்புபவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலமாக இந்த குரு பகவானால் நன்மைகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக மகாவிஷ்ணு வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். எடுக்கின்ற முயற்சிகளுக்கு தடைகள், தாமதங்கள் வரும். விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஊழியர்களிடம் தொழிலதிபர்கள், வியாபாரிகள், முதலாளிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நடைபெறும் குரு மாற்றம் என்று சொல்லப்படுகின்ற
வியாழப்பெயர்ச்சி குரு பயிற்சியினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே அடுத்த 1 வருஷ காலத்துக்கு சில தடைகள் தாமதங்கள் வந்து சேரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையரின் ஆரோக்கியம் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அதே போல் வாகனங்களில் செல்லும் பொழுது எப்பொழுதுமே மிதமான வேகத்தில் எச்சரிக்கையாக செல்வது நல்லது. இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க, தீய பலன்கள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மீனராசி என்பர்களே, சவாலை சமாளிங்கிற மாதிரி சவாலை தாண்டி நீங்கள் வெல்ல வேண்டிய நாள். வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். இன்று நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்று சொல்லப்படுகின்ற வியாழ மாற்றத்தினால் அடுத்த 1 வருஷ காலத்திலே தம்பதிகளுக்கிடையே புரிந்துணர்வு குறைவாக காணப்படும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடுவீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போக வேண்டும். காதலர்களிடையே சில பிரச்சனைகள் வரும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு சில நெருக்கடிகள், அரசாங்கம் அல்லது அரசு மூலமான நெருக்கடிகள் வந்து சேரும். வருமான வரி இன்கம் டேக்ஸ் விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் எல்லா விதமான வளங்களையும் வெற்றிகளையும் தரக்கூடிய நாளாக இருக்க எல்லாம் வல்ல குரு தட்சிணாமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.